திரு பொங்கலூர் மணிகண்டன், ஏற்கனவே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதுக்கே அதிமுகவோட சில தலைவர்கள் தரப்புல இருந்து அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இனிமேலும் அது நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாஜக ஆட்சி அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்வதன் மூலமாக அதிமுக மேல ஒரு பலவீனமான தோற்றம், அந்த கூட்டணி மேல ஒரு பலவீனமான தோற்றம் ஏற்பட்டு விடாதா? இல்லைங்க, அதாவது தொடர்ந்து இது போன்ற செய்திகள் கட்டமைக்கப்படுகிறது. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே இப்ப நீ தமிழ்நாட்டுல சாதாரணமா ஒரு சிறிய கட்சியா இருந்தாலும் கூட நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. கூட்டணியில் சேர்க்கிற கட்சி எல்லாமே அந்த கருத்தை சொல்லிட்டு வருவாங்க. இதுல பாஜக விதிவிலக்கு அல்ல. இப்ப நீங்க காங்கிரஸ் கூட இப்ப திமுகவில் சொல்லிட்டு வர்றாங்க. திமுகவில் சில கட்சி சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, விசிகே சொல்லுது. அதாவது ஒவ்வொருக்கும் கருத்து இருக்குங்க. ஆனா அந்த கருத்து யார் சொல்றாங்க முக்கியம். அதாவது பாஜகவுடைய தேசிய தலைமை, தமிழ்நாட்டுடைய தலைமை பாஜகவில், இங்க அதிமுக தலைமை, இவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை மாறுபாட்டோடு சொன்னால் மட்டும்தான் அங்கே சிக்கல் வரும் மொழிய, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய விருப்பத்தை சொல்றார். விருப்பத்தை சொல்வதற்கு உரிமை உண்டு, அதான் தவறுனே சொல்ல மாட்டார். இல்ல, இப்போ வெளிக்கட்சியில இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா நீங்க சொல்வதை போல எடுத்துக்கலாம். இப்போ திரு திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணியை சிதைக்க பார்க்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் வேற கட்சியை சேர்ந்தவர், வேற கூட்டணியை சேர்ந்தவர், அப்ப அவரோட பேச்சை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா இந்த கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார், அதுவும் முக்கியமான இடங்கள்ல மேடையை பகிர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார். இப்ப அமித்ஷா வந்த மேடையாகட்டும், கூட்டணியை அறிவித்த மேடையாகட்டும், அதுல இருந்தவர் ஒருவர் சொல்கிறாருன்னா அதுக்கு முக்கியத்துவம் இருக்குதானே? இல்ல, வெளியிலிருந்து சொல்லுகின்ற கருத்து எல்லாமே அக்கறை அல்லங்க. அது உண்மையிலேயே அதிமுக பாஜக அணி பிரிய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக என்ன பேசி வந்தாரோ அதன் தொடர்ச்சியாக பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை தவறுன்னு சொல்லல. ஆனால் தேசிய தலைமை அதிமுகவோடு அணி அமைத்திருக்கிறது. எனவே இந்த அணியை அமைத்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் சொன்னார்களா? அடுத்த வார்த்தை சொல்றாரு, தேசிய தலைமை என்ன சொல்றதோ அதை மதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அப்போ அவர் சுயமாக கருத்தையும் சொல்றார், அதே சமயம் என்னோட கட்சி தலைமை என்ன சொல்றதோ அதை ஏற்று நான் பணியாற்றுவேன்னு சொல்றாரு. அப்ப இது முரண்பாடே இல்லைங்க. ஒரு கருத்தை சுதந்திரமாக செய்யணும்னு சொல்லித்தான் ஆகணும், தப்பே கிடையாது. இது எல்லா கட்சியும் வாய்ப்பு உண்டு. நீங்க சாதாரண உங்க என்ன சொல்றதுன்னா, சாதாரணமாக சிறிய கட்சி கூட நாங்கள் ஆட்சி வருவோம் சொல்றாங்க, ஒரே சீட் வாங்குவாங்க, ஆனா நாங்க ஆட்சிக்கு வருவோம் சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி சொல்வது தன்னோடு இருப்பவர்களை திருப்தி வைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் திரு அண்ணாமலை பொறுத்தவர்கள் நீண்ட காலமாக சொல்லி வந்த செய்தியை இன்றும் அதை நான் விடவில்லை, தொடர்கிறேன் என்ற அடிப்படை சொல்றாங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பாத பலர் இதை ஊதி பெறுகிறாங்க. ஆனால் உதயகுமார் அவர்கள் தெளிவாக சொன்னார், அதுல ஒரு கருத்தும் சரியானதான். என்னன்னா சிலர், அதாவது பாத்தீங்கன்னா அண்ணாமலை பத்தி ஏன் விவாதிக்கிறோங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தையை செயலுடைய மாறிச்சு விவாதிக்கிறார். அப்போ இந்த மாதிரி தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு பயன்படுத்துறார். நேரடியா சொல்லல, மறைமுகமா தான் சொல்லிருக்காரு. நம்ம தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுதான், அதனால எந்த சிக்கல் அதிமுக பிஜேபி அணியில் எந்த பிரச்சனையும் வராது. மிகச்சரியாக, ஏன்னா ஒற்றை நோக்கம் தான், திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. அந்த மக்களின் விருப்பத்தை எந்த கட்சியெல்லாம் விரும்புகிறதோ அவர்களெல்லாம் இணைத்துக் கொண்டு பணியாற்றுவது, தேர்தலை களம் காண்பது அதிமுக நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே பாஜக இணைந்திருக்கிறது. எனவே 2026 வெற்றிக்கான வழியில் செல்வோம். சரி, இப்ப நீங்கள் சொல்வதை போல திரு அண்ணாமலை அவர்களுடைய கூற்றை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னாலுமே திரு அமித்ஷாவும் அதை தானே சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. திரு நயினார் நாகேந்திரனும் அதை தான் சொல்றாரு. திரும்பி தமிழிசையும் அதை தான் சொல்றாங்க. அப்ப அதை எப்படி எடுத்துக்கீங்க? இல்ல, இதுல எல்லோருக்குமே இல்ல, ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு அதிமுக பிஜேபி கூட்டணியை எப்படியாவது ஒரு சச்சரவு உருவாக்குறது, 2 கட்சிகளுக்கு மோதலை உருவாக்குறது, இதை திட்டமிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. அதாவது தெளிவாக அதிமுக பொதுச் செயலாளர் அருகில் அமர்ந்திருந்த போது அமித்ஷா சொன்னது, அதாவது பிஜேபி தலைமையில் சொல்லல, அல்லது என்டிஏ ஆட்சின்னு சொல்லல, அதாவது எப்படி இந்தியா கூட்டணியோ இங்க என்டிஏ கூட்டணி. அப்போ அதிமுக தலைமையில் ஆட்சி, எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அப்ப என்டிஏ அணி உள்ள வருது இல்லைங்களா? அவர் சொல்றது என்டிஏ அதிமுக சேர்த்து சொல்றாரு, அவ்வளவுதான். இதுல எந்த தவறுமே இல்லைங்க. அதிமுக தலைமையில் ஆட்சி, எந்த தவறும் இல்லை அப்படின்னா திரு தம்பிதுரை அவர்கள் பேசும்போது இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது, இனிமேலும் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை, அதிமுக தான் ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, இதுல எந்த ஒளிமுறைகளையும் அதிமுக மிக தெளிவா இருக்கு. அதிமுக தலைமையில் தனித்து தான் ஆட்சி, இது எடப்பாடியாரும் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இல்லைங்க நாங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைப்பு யாரும் சொல்லலைங்க. அவங்க ஏதோ ஒரு கருத்து, ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற போது ஒரு கேள்வி வருது மேடம். அந்த கேள்விக்கு ஒரு பதில் முன்ன மாறி வரும். அந்த பதிலை வைத்துக் கொண்டு என்ன கேட்டாங்க கேள்வி பாருங்க, அதுல சிக்கலே புரியும் நமக்கு. பதிலை மட்டும் வைத்துக் கொண்டு பேச முடியாது. நான் மீண்டும் சொல்றேன், அதிமுக தலைமையில் தான் தனித்து ஆட்சி.
என்டிஏ முழு ஆதரவு அளிக்குங்க. என்டிஏ கூட்டணி எல்லாரும் சேர்ந்து திமுக வீழ்த்துவதற்கான முயற்சி எடுத்து வெற்றி பெறுவோம். இல்ல ஒரு நேரடியான மறுப்போ அல்லது நேரடியான ஒரு விமர்சனமோ எதுவும் இல்ல, அது தொடர்பாகவும் எதுவும் செய்யல. 2 பேர் மட்டும்தான் இதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள். அவங்களும் கூட்டணி ஆட்சியா? யார் சொன்னது? அதிமுக மட்டும்தான் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு திரு ராஜேந்திர பாலாஜி. நேரடியாக இல்லை அதிமுக தான் ஆட்சி அப்படின்னு சொல்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது? இன்னொரு பக்கம் பார்த்தனா திரு நயினார் அவர்களும் சொல்லியிருக்கிறார், கூட்டணி ஆட்சி எடப்பாடி முதல்வர், ஆனா கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகுதுன்னு. திரு டிடிவி அவர்கள் பேசும்போதும் கூட்டணி ஆட்சி தான், அமைச்சரவையும் கூட்டணியாக தான் இருக்கும் என்பதும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இல்ல, நீங்க மற்றவர்கள் விட்டுருங்க. திரு நயினார் நாகேந்திர அண்ணன் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, எங்கள் கூட்டணி ஆட்சி, எங்கள் கூட்டணி ஆட்சி செய்யும் தவறு இல்ல, கூட்டணியாக சேர்ந்து மந்திரி சபை அமைப்போம் தெளிவா சொல்லி எங்கள் கூட்டணி ஆட்சி செய்யும் சொன்னா உரிமையே சொல்றாரு. எங்க கட்சி எங்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய அதிமுக கூட்டணி ஆட்சி. இதுல எல்லாம் மேடம், அதிமுக இது ஏன் தெளிவுபடுத்தல விளக்கன்னு சொன்னா, அதிமுகவுக்கு வேறு வேலை இருக்கு, இது தேவையற்ற வேலை. ஏன்னா திமுக செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்து பேச வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது, அதை அதிமுக செய்கிறது. மாறாக இது போன்ற பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சியை இதெல்லாம் தேவையில்லைங்க. திமுக ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்துட்டே வர்றாங்க. இதற்கு பதிலாக கொடுத்து மக்களின் பக்கம் அதிமுக நிக்குது. அந்த வேலையை செய்யாமல் இதை பேசுவதால் பதிலில் பயனில்லை என்று அதிமுக கருதுங்க. சரி, கூட்டணி ஆட்சி அல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்னு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. பேசலாம் புறந்தழுதுங்க, அதிமுக புறந்தழுது, அவ்வளவுதான். பேசலாம்.